வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம். இது வரைக்கும் இந்த சட்னி யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். நம்ம சேனலில் இதே போல் நிறைய சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இப்போ நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நம்ம வறுத்தி எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எண்ணெயெலாம் இல்லாமல் வடிகட்டிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே எண்ணெயில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு 4-5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக இது போல் சேர்க்குறப்ப. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்ட கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு சின்ன துண்டு புளி, நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் இந்த சட்னியை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. விருப்பம்னா இதில் ஒரு வரமிளகாய் கூட நீங்கள் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த சட்னி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னும் பஜ்ஜி, வடை இதெல்லாம் சாப்பிட்றப்ப இந்த சட்னியை அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கும் இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.